நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். இது வந்து செவ்வாய்க்கிழமை மார்னிங் எடுத்த மினி விலாக் தான். அன்னைக்கு வந்து எங்கள் மாமா வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டு மட்டன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்க. உண்மையிலேங்க நம்ம ஊரில் கிடைக்கிற மட்டன் வந்து உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டு. ரேட்டு கூட தான், பட் ஓகே, அவ்வளோ காசு கொடுத்து வாங்கினாலும் டேஸ்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்கும். அதே இது நம்ம புனையில மட்டன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது ஒரு 7, 8 விசில்னாலும் விடணும். அப்போ தான் வேகும். ஆனால் இங்கே இன்னைக்கு மாமா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்த அந்த மட்டன் வந்து கரெக்டாக ஒரே ஒரு விசில் தான், சீக்கிரமாகவே வெந்துருச்சு. அதே நேரத்தில் குழம்புமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. எங்கள் அத்தை சொல்லியிருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல் நான் எப்பயும் வைக்கிற மாதிரியே குழம்ப வச்சுட்டேன். எங்கள் அத்தை வந்து ரத்த பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதை மட்டும் அவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் வந்து கறி குழம்பு ரெடி பண்ணிவிட்டு பசங்களுக்கு கொஞ்சம் கறி சாறுமே தனியாக எடுத்து வச்சுட்டு, அத்தை தான் ரசமும் வச்சுருந்தாங்க. ஃபைனலாக எல்லாம் டேபிளுக்கு எடுத்துகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க் யூ.